ராதா, என்னாச்சு மோகனையா? ராதா, அது எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். சொல்லுங்க மோகனையா, என்ன வேணும்? ஏதாவது பிரச்சனையா? மோகனையா, என்கிட்ட ஏன் சங்கடப்படுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்கிட்ட நீங்க என்ன வேணா சொல்லலாம். உங்களுக்காக நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன்னு தெரியும்ல. ராதா, இப்ப நான் கேட்க போறது உன்னோட உயிருக்கும் மேலானது. அப்படி என்ன வேணும் மோகனையா? உங்களுக்கு சொல்லுங்க. உன்னோட கழுத்துல இருக்கிற தாலி. ப்ளீஸ் அதை கொடுத்துரு. அது துளசியோட சொத்து. ப்ளீஸ் அதை கொடுத்துரு. அது துளசியோட சொத்து. என்ன சொல்றீங்க மோகனையா நீங்க? உங்களுக்கு வேணும்னா இது ஒரு சாதாரண கயிறுல கோக்கப்பட்ட கருகுமணியா தெரியலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. உங்க பேரை சொல்ற என்னோட தாலி இது. இந்த உலகத்திலே நான் பெருசா மதிக்கிறது இதுதான் மோகனையா. இத நீங்க எனக்கு போட்டு விட்டுருக்கலாம். ஆனா இந்த தாலியை கழற்ற உரிமை உங்களுக்கு கூட கிடையாது மோகனையா. நீங்க என்கிட்ட உன் உயிரை கூட ராதான்னு கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சந்தோஷமா கொடுத்திருந்திருப்பனே. ஆனா இன்னைக்கு நீங்க என்கிட்ட இருந்து என்னோட காதல், என்னோட உரிமை, என் சுயமரியாதை எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களே. ப்ளீஸ் ராதா, அமைதியாரு. துளசியோட காதுல விழுந்துற போது. எப்ப பார்த்தாலும் துளசி 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 துளசி. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து துளசி துளசின்னு புலம்புறீங்க மோகனையா. அவளை பத்தி மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை. என் மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல. உங்க ராதா மேல அக்கறை இல்லையா? நான் என்ன பண்ணுவேன் மோகனையா? என்ன பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லல்ல. ராதா, எனக்கு நல்லா தெரியும். நான் உன்கிட்ட இருந்து உன்னோட உரிமையை கேட்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். இதை கேட்டு நீ கஷ்டப்படுவ, ரொம்ப வேதனைப்படுவ. நிஜமா ராதா, எனக்கு தெரியும். எந்த காதலை நாம இத்தனை வருஷமா சேர்த்து வச்சோமோ, எந்த உறவை நாம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோமோ, அதோட மிகப்பெரிய ஆதாரமே இந்த தாலிதான். நீ நம்பினாலும் இல்லனாலும் இதெல்லாம் பண்ணும்போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராதா. எனக்கு தெரியும் நீ கரெக்ட்னு எனக்கு தெரியும். ஆனா நானும் தப்பா கேட்கலையே. ஒன்னு தப்பா இருக்குன்னா ராதா, அது சூழ்நிலைதான், வேற எதுவும் இல்லை. ஆனா உண்மையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். உனக்கு முன்னாடி அந்த தாலி துளசிக்கு தானே சொந்தமா இருந்தது.
ஆனா இத கழுத்துல போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே அவ உலகத்தை விட்டு போயிட்டா. இப்ப இந்த தாலியை அவ போட்டுக்க ஆசைப்படுறா. அவளோட ஆரோக்கியம் சரியில்லை. இந்த நிலைமையில அவகிட்ட நான் எப்படி மறுத்து பேச முடியும்? ரதா அவளுக்கு சொந்தமானது. அவளுக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும். சொல்ல, அவளுக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அப்படி பார்த்தா மோகனையா, நீங்க கூட அவளுக்கு தானே சொந்தம். அப்ப அவகிட்டே போயிட வேண்டியதானே? நான் சொல்றது கேளுங்க மோகனையா, நீங்க அவகிட்டே போயிடுங்க, அவ கூடவே வாழ்ந்துக்கோங்க. என்ன விட்டுடுங்க. உங்க பழைய உறவை ஏத்துக்கோங்க. இந்த புது உறவு பொய்யான உறவுன்னு மொத்தமா உடைச்சு எறிஞ்சிருங்க. இன்னைக்கு சொல்லிட்ட. ஆனா இன்னொரு தடவை இப்படி சொல்லாத. எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு உண்மையானது. அதுவும் பகல் வெளிச்சத்த மாதிரி, இரவு நட்சத்திரங்கள் மாதிரி, கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, பகவத்கீதை மாதிரி. இந்த மோகன் சுவாசிக்கிறத விட்டுடுமா? ஆனா அவ ராதாவை விட மாட்டா. புரியுதா? ரொம்ப நல்லா இருக்கு மோகனையா நீங்க பேசுறது. என் நெஞ்சல நீங்க கத்தியை இறக்குவீங்களா? ஆனா என் மரணத்தோட பழிய மட்டும் ஏத்துக்க மாட்டீங்கல்ல? என் உரிமையை என்கிட்ட இருந்து பறிப்பீங்க, ஆனா என் உரிமையை பறிக்கிற பாவத்தை ஏத்துக்க மாட்டீங்கல்ல? ராதா, நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு இது உங்க கழுத்துல இருக்கிற தாலியால மட்டும் இல்ல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் மோகனையா. உங்களுக்கும் எனக்கும் இருக்க உறவு ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்க உறவு. என் கழுத்துல இந்த தாலி இல்லனாலும் நம்ம உறவு என்னைக்கும் அழியாதுதா. எப்படி தெரியுமா? ஒரு சிலை இல்லங்கிறதுக்காக தெய்வம் இல்லைன்னு ஆயிடாதுல, அந்த மாதிரி. தெய்வத்துக்கு ஒரு நிலையான உருவம் கிடையாது. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. கடவுளை நம்ம எந்த உருவத்துல வழிபட்டாலும், உருவமே இல்லாம நாம அவரை வழிபட்டாலும், அவர் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க தூண்லயோ துரும்புலையோ அவர் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நான் என் கூட கடவுள் கிருஷ்ணரோட சிலைய வச்சிருக்கேன். அந்த சிலைக்கு பூஜை பண்றேன். ஏன் தெரியுமா மோகனையா? ஏன்னா அந்த சிலை இருக்கே, அது என் பக்தியோட அடையாளம், என்னோட நம்பிக்கையோட அடையாளம். அதே மாதிரிதான் மோகனையா, இந்த தாலி உங்களுக்கும் எனக்கு இருக்க காதலுக்கான அடையாளம், நான் சுமங்கலின்றதுக்கான அடையாளம். ராதா, நீ சொல்றது சரின்னு எனக்கும் தெரியும். ஆனா அங்க துளசியோட நிலைமை சரியில்லையே. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. சரி எது தப்பு எதுன்னு ரெண்டுத்துக்கு இடையில சூஸ் பண்ண சொன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சரி எதா சூஸ் பண்ணுவேன். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ரெண்டு சரியான விஷயத்துக்கு நடுவுல வித்தியாசம் பார்க்காம சூஸ் பண்ண வேண்டி இருக்கிறதா. நான் எப்படி சூஸ் பண்றது? என்னோட கடந்த காலம் நினைச்ச ஒரு விஷயம் இப்ப என் நிகழ்காலமா வந்து நிக்குது. இப்போ நானும் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த என்னோட நிகழ்காலம் இப்ப கேள்விக்குறியா நிக்குது. என்னோட கடமை, என் காதல், ரெண்டுத்துக்கு நடுவுல எதை நான் தேர்ந்தெடுக்கிறது? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? இப்ப நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே. மோகன் ஐயா, உங்க மனசுல இருக்க இந்த குழப்பம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது.
ஆனா அந்த பொம்பளை துளசி அக்காவே கிடையாதுன்னு என்னால உங்களுக்கு சொல்லவும் முடியல, நிரூபிக்கவும் முடியல. அவ நடிக்கிறான்னு எனக்கு தெரியும். எனக்கு எனக்கு புரியல. உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? புரிய வைக்க வேண்டாம் மோனையா. நீங்க எதுவும் புரிய வைக்க வேண்டாம், புரிய வைக்க முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ, நல்லது கெட்டது சரி தப்பு எல்லாம் கடவுள் கிருஷ்ணரோட விருப்பப்படி மட்டும்தான் நடக்கும். ஒருவேளை இது கூட அவரோட விருப்பமா இருக்கலாம். கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது அவர் தானே. இதுக்கான தீர்வையும் அவர் தான் சொல்லணும். நான் என் கழுத்துல இருக்க தாலியை கொடுக்க தயார். இப்படி இல்ல, நான் சுமங்கலின்ற அடையாளத்தையே என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அந்த முடிவை ஒழுங்கா முறைப்படி பண்ணுங்க. என் கழுத்துல இருக்க தாலியை நான் கழட்ட மாட்டேன். நீங்களே என் கழுத்துல இருக்க தாலிய உங்க கையாலேயே கழட்டி எடுத்துக்கோங்க. இந்த வேலை பூனை கழுத்துல இருக்க மணியை கழட்டுற மாதிரி இல்ல. ஒருவேளை மோகன் உணர்ச்சிவசப்பட்டு முடியாதுன்னு சொல்லிட்டானா? உனக்கு என்ன தோணுது காது? மோகன் அந்த 2 அடி சூனியக்காரி கழுத்துல இருந்து தாலிய கழட்டுவானா மாட்டானா? இந்த காட்டு பூனை இப்ப வீட்டு பூனை ஆயிடுச்சு. உண்மைய சொல்லணும்னா ராதா கிட்ட இப்ப எதுவும் மிச்சம் இல்ல. எனக்கு மோகனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ராதாவை நிச்சயம் காயப்படுத்த மாட்டான். ஐயே பாவம், உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஒரு பக்கம் துளசி அவன் சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் ராதாவும் அவனுக்கு வேணும். பொறியில சிக்கின எலி மாதிரி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான் பாவம். இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும் மோகனுக்கு இந்த உலகத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எதுன்னா. அவனோட 8 வருஷ பழைய மனைவியா, அவன் வாழ்க்கையோட அந்த முதல் காதலா, இல்ல அவனோட 8 மாச புது மனைவி ராதாவா, அவன் வாழ்க்கையில வந்த இந்த புது காதலா? இன்னைக்கு அப்படி மோகன் என்ன பண்ண போறான்? கண்டிப்பா அதை பொறுத்துதான் என்னோட பிளானும் இருக்க போது. இப்ப மோகன் என்ன பண்ண போறாங்கிறத பாக்குறேன். நான் இதுக்கப்புறம் ராதா கிட்ட சாஃப்டா நடந்துக்கவா இல்ல கோவமாவா? மோகன், மோகன் ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னோட துளசியை ஏமாத்திராத மோகன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ என்னோட பேச்சதான் கேட்கணும். நீ இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும். உன்னோட இந்த துளசி உன் வாழ்க்கையோட முதல் அண்ட் கடைசி காதல்னு.
என்னால அப்படி பண்ண முடியாது ராதா. என்ன நினைச்சீங்க மோனையா? என்ன நினைச்சீங்க? இந்த தாலிய என் வாழ்க்கையோட அஸ்திவாரமா இருக்கு, இத நான் ஏன் கையால கழட்டி கொடுப்பேன்னா? நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது என்னைக்குமே நடக்காது. இப்படி ஒரு காரியத்தை என்னால என்னைக்கு பண்ண முடியாது. உங்களுக்கு தானே இந்த தாலி வேணும், கழட்டிக்கோங்க, கழட்டி எடுத்துக்கோங்க. என் உயிருக்கும் மேல நான் மதிக்கிற என்னோட பொருளை எடுத்துக்கோங்க. முழு மரியாதையோட நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ற மிஸ்ஸஸ் ராதா மோகன் அவர்களே. எடுத்துக்கோங்க. மோகன், வெரி குட். மோகன் நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. ராதா, துளசி கூப்பிடுறா, ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த தாலியை கழட்டி கொடுத்துறேன் ப்ளீஸ். ராதா, துளசி இங்க வந்துட்டானா நீ அழுதுட்டு இருக்கிறத அவ பார்த்தானா அவளோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். நீ தயவு செஞ்சு இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கோ. ஐ எம் சாரி ராதா. கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம இப்ப நான் இதை பண்ண போறேன். என் சூழ்நிலை அப்படி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட. ராதா, இது மோகன், வாவ் துளசி, அருமையான டைமிங்.
நீங்க தாமினிக்காக தான் காதலிக்கிறீங்க. ஆனா நான் தாமனி எல்லாம் ஒண்ணு காதலிக்கல, நான் உன்னதான். முழு மரியாதையோட நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றேன் மிஸ்ஸஸ் ராதா மோகன் அவர்களே.